நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையுடன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு ரிச்வே ஆரியா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் ஃபெரேரா தெரிவித்துள்ளார். இந்நாட்களில் இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுகள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃப்ளூயன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சலுடன் இருமல், சளி, தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம். இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் குளிர்காலத்தில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் என்பதால் தடுப்பூசிகள் இல்லை எனவும் பாராசிட்டமால் மருந்தை செலுத்தி தண்ணீர் மற்றும் இயற்கையான திரவங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை இவ்வார இறுதியில் வெளியிட எதிர்பார்ப்பதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது. குறித்த பரீட்சையில் 3,46,976 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 2,81,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனியார் பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. சந்தை வட்டி வீதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் நன்மைகளை சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, புதிதாக வழங்கப்படும் கடனுக்கான வட்டி வீதம் குறைய வேண்டும். தற்போது வழங்கப்பட்ட கடன்களில் செய்ய வேண்டிய மாற்றம் மெதுவாக இடம்பெறுகிறது. அதை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். புதிய கடன்கள் அதிக வட்டிக்கு வழங்கப்படுவதையும் நாம் அவதானித்து வருகிறோம். ஆனால் அது நடக்கக்கூடாது. இந்த மாற்றம் விரைவில் இடம்பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். வாரியபுல வந்துரச பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வந்துரச மாவட்ட ஏரியில் மீன்பிடிக்கச் சென்றவர் வீடு திரும்பாததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த நபரின் சடலம் மாவட்ட ஏரியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வந்துரச கலையாய பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் வைத்தியசாலையில் வைத்து குறித்த நபரின் பிரேத பரிசோதனை இடம்பெற்றுள்ள நிலையில் இதன்போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் விலங்கு வேட்டைக்காக போடப்பட்டிருந்த சட்டவிரோத மின் இணைப்பில் சிக்கி இவர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் வந்துரச பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வாரியபுல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதிய கலனிப்பாலம், சேதவத்த, வெள்ளம்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் குடு ரெஜினா என அழைக்கப்படும் பெண்ணொருவரே போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கிராண்ட் பாஸ் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் இருந்த 7 கிராம் 280 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.